வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு நம்ம சிந்தனையாக என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, பொது உடைமை, அனைவருக்கும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்னு சுவாமிஜி ஞானக்களஞ்சிய பாடலில் கொடுத்துருக்காரு. அதை இன்னைக்கு நம்ம சிந்தனையாக எடுத்துக்கலாம். 68வது பாடலாக கொடுத்துருக்காரு. பூமி பொது உடைமை அப்படின்னு பாடலை கொடுத்துருக்காரு. பொருட்களுக்கே மனிதரெல்லாம் ஒருவரோடு ஒருவர் போராடி துன்பமும் நிலைமையினை மாற்ற பொருளாதார துறைக்கே மூலமான பூமி பொது உடைமை ஆக்கிவிட வேண்டும் உலகெங்கும் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, பொருட்களுக்கே மனிதரெல்லாம் ஒருவரோடு ஒருவர். பொருள் அப்படின்னா என்ன? தேவையின் அடிப்படையில் பொருள் வேண்டும். என்ன தேவை? இருக்க இடம், உடுத்த உடை, தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்க இடம், உடுக்க உடை, உணவு. இப்போ இது மூணுமே தேவையில்லையா? அப்போ இதுக்கு தான் பிரச்சனையே. உண்ண உணவும், தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி உடையும், இருப்பிடமும். இது எல்லாருக்கும் பொது. பூமியில் வாழ்கின்ற ஜீவராசிகள் அனைத்திற்குமே பொதுவான ஒரு விஷயம். பாருங்க, 5 அறிவு படுத்த விலங்கின வரலவே இது தேவையில்லையா? அதுங்களும் போய் ஒரு கூடு வச்சிருக்குது. ஒரு குருவி கூடு கட்டுதுன்னா அது குடும்பம் நடத்த போகுதுன்னு அர்த்தம். பாருங்க, எல்லாரும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வீடு தேடுவோம். நம்ம திருமணத்துக்கு பிறகு தான் வீடு இருக்கான்னு பார்க்குறோம். ஆனால் ஒரு குருவி அது இணைந்து வாழ்வதற்கு முதல்ல கூடு கட்டிட்டு தான் அப்புறம் இணைந்தே வாழுது. எவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு இயற்கை. அப்போ தேவையின் அடிப்படை எல்லாருக்கும் தேவை. அப்போ பொருளுக்கே மனிதரெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஒருவரோடு ஒருவர் போராடி துன்புறும் நிலைமையை. உணவுக்கு பிரச்சனை, உடைக்கு பிரச்சனை, இருப்பிடம் பிரச்சனை. ஏன் பிரச்சனை? அளவுக்கு அதிகமாக சிலரிடம் சேர்ந்திருப்பதனால். அதுதான் அறுத்த தேவசம். எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இறைவன் ஒன்று படைத்து அனுப்புகிறாரு பூமியில் அப்படின்னா அவர் எல்லாமே கொடுத்துட்டு தான் அனுப்புகிறாரு. ஆனால் சில இடங்கள் அது பதுக்கப்படுவதால் பிரச்சனைகள். அப்போ போராடி துன்புறும் நிலைமையை மாற்ற, அப்போ போராடி துன்புறுற அந்த நிலைமையை மாற்றணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? எப்படி செய்யலாம்? ஒன்றும் புரியல. இருக்கிறவங்ககிட்ட வாங்கி இல்லாதவங்க கொடுக்குறா, அதுவும் தெரியல. இல்லாதவங்க உழைக்கணுமா, அதுவும் புரியல. எப்படி எல்லாமே சமமாக வர வேண்டும்? அதான் சுவாமிஜி அழகாக ஒரு விளக்கம் சொல்கிறார் பாருங்க. பொருளாதாரத்துறைக்கு மூலமான பூமி. எங்கே வருது பொருளாதாரம்? எந்த இடத்துலேருந்து வருது? பூமியிலிருந்து தான். இருக்க இடமும் அங்கே தான் வருது, உடுத்த உடையும் அங்கே தான் வருது, உணவும் அங்கே தான் வருது. இன்னும் இறுதியில் நாம் சென்றாலும் அங்கே தான் செல்ல போகிறோம். அப்போ வாழ்வதற்காக தான் இந்த போராட்டமே. அப்போ பொருளாதாரத்துறைக்கு மூலமான பூமி பொது உடைமை. பொதுவாக அனைவருக்கும் எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்னா அங்கே துன்பத்திற்கு ஆளாக மாட்டோம். அப்போ பூமி என்ன பண்ணுங்க? பொது உடைமை ஆக்கிவிட வேண்டும். எங்கே? உலகெங்கும் வாழக்கூடிய அனைத்து ஜீவன்களுக்கும் பூமி பொது உடைமையாக ஆக்கிவிட்டா அது ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறார் சுவாமிஜி. ஓர் உலக ஆட்சி. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலக அனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக ஆட்சி அமைய வேண்டும் சொல்வார் உலக நலவேற்ற. அப்போ அந்த நிலை வரணும்னா பூமி அனைவருக்கும் பொது உடைமையாக வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செவிமெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. இதுக்கு நாம் என்னங்க செய்யணும்? காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய 4:06 எழுச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க வையகம் வாழ்த்துவோம். தனி மனிதன் அமைதி, குடும்பம், சமுதாயம், ஊர், உலகம் என்ற நிலையில் பூமி அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும்.
அனைவருக்கும் இனிமையாக வாழ்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் அனைத்து அன்புள்ளவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.